நகரத்துல மேக்ஸ் என்ற பெயர்ல ஒரு எலி வாழ்ந்து வந்தது. அந்த எலிக்கு கிகர்லாண்டுக்கு போகணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை. கிகர்லாண்ட் ஒரு புகழ்பெற்ற மாயாஜால உலகமா இருந்துச்சு. அங்க சாக்லேட் மில்க் ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்கும். எலியின் நண்பரான முயலும் பூனையும் அடிக்கடி கிண்டல் செஞ்சு சிரிச்சாங்க. ஆனா எலியோ மிகவும் உறுதியா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் எலி தனது கனவை நிஜமாக்குவதற்கு முடிவு செய்தது. வீட்டிலிருந்து தனது நண்பர்களுக்கு பாய் பாய் சொல்லி கிளம்பியது. எலி கிகர்லாண்டை நோக்கி பயணம் செய்தபோது முதலில் ஒரு புல்வெளி வந்தது. அந்த புல்வெளியில் பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டு இருந்தனர். புல்வெளியை கடந்த பிறகு இரண்டாவதாக ஒரு மந்திர காடு வந்தது. அந்த காடு பார்ப்பதற்கு மிகவும் பயமாகவும் இருட்டாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. எலி காட்டினுள்ளே சென்றது. செல்லும் வழியில் ஒரு வயதான ஆந்தை மரத்தின் கிளையில் உட்கார்ந்திருந்ததை கண்டது. அந்த ஆந்தையிடம் வெளியே செல்லும் வழியை கேட்டதற்கு உதவியும் செய்தது. பிறகு மூன்றாவதாக ஒரு குறும்புக்கார நரி பாலத்தில் இருந்தது. எலி மின்மினி பூச்சியின் உதவியுடன் நரியிடமிருந்து தப்பித்து பாலத்தை கடந்தது. எலி தனது நண்பர்களான முயல் மற்றும் பூனையை ரொம்பவும் மிஸ் பண்ணுச்சு. ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி உணர்ந்துச்சு. அப்பொழுது ஹேசல் என்ற மற்றொரு எலி வந்தது. இருவரும் மரத்தடியில் உட்கார்ந்து உணவை பகிர்ந்து கொண்டாங்க. பிறகு நண்பர்கள் ஆகிட்டாங்க. பல வாரம் பயணத்தின் பிறகு அவங்க 2 பேரும் கிகர்லாண்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கிகர்லாண்ட் கேட் கீப்பராக ஜிராஃபி இருந்தது. எலி மற்றும் ஹேசல் உள்ளே சென்று சாக்லேட் மில்க் ஃபவுண்டைன்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பயணம் என்பது வழியில் உள்ள அனுபவம் மற்றும் நட்பு என்பதை உணர்ந்தனர். பிறகு எலி மற்றும் ஹேசல் வீடு திரும்பினர். எலி தனது நண்பர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கினார். அதாவது நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதற்கான முயற்சியை நம்ம எப்பவும் கைவிடக்கூடாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.